கும்பராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. கும்பராசிக்காரர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கும்பராசிக்காரங்கன்னா சாதாரணமானவர்கள கிடையாதுங்க. துணிச்சலும் வேகமும் உங்களினுடைய இயல்புங்க. ஆனால் அந்த வேகத்திற்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் போது நம்மளோட வாழ்க்கையே தலைகீழாக மாறும். இந்த உலகத்தில் நம்ம என்னதான் முயற்சி செஞ்சாலும், எத்தனைதான் கஷ்டப்பட்டாலும், எந்த ஒரு நல்ல விஷயத்த ஆரம்பித்தாலுமே நம்மளை காத்து வழி நடத்துகிற ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புறீங்களா? அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுருப்போம், அதுதான் நம்ம குலதெய்வத்தோட அருள்ங்க. நம்ம வாழ்க்கையில் பல தடவை நம்மளுக்கு தெரியாமலேயே தடைகள் உடஞ்சிருக்கலாம். கடைசி நிமிஷத்தில் அதற்கான வழிகள் திறந்திருக்கலாம். இந்த நேரத்தில் இந்த விஷயம் மட்டும் நடக்கலைன்னா என் வாழ்க்கையே முடிஞ்சு போயிருக்கும்பா, நல்ல வேலை இது நடந்துருச்சு அப்படின்னு கடைசி நேரத்தில் உங்களுக்கான நம்பிக்கை காப்பாற்றப்பட்டிருக்கலாம். அதுக்கு பின்னாடி உங்களினுடைய குலதெய்வ அருளே காரணங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பலன் தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த நிமிஷமே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க. உங்கள் குலதெய்வத்தோட பேரை கமெண்ட் பாக்ஸில் மனசார எழுதுங்க. நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்களினுடைய வேண்டுதலை நிறைவேற்றி உங்களுக்கு நல்ல அருள் புரிவாருங்க. இதை முழுமையா நம்புங்க. கும்பராசி அன்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த அன்பான வணக்கங்க. இந்த விஷயத்த நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு எதர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் ரொம்ப காலமாக உங்கள் மனசுக்குள்ள நிறைய விஷயங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கான தொடக்கம் தாங்க இது. குறிப்பாக சொல்லணுன்னா இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் தலையெழுத்தை முழுசாக மாற்றி எழுத போகுதுங்க. அதாவது இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிட்டீங்க, எத்தனையோ தவிர்க்க முடியாத அவமானங்களையும் வழிகளையும் நீங்கள் சந்திச்சிட்டீங்க. உங்களுக்கு மட்டும் ஏண்டா கடவுள் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பல ராத்திரிகள் தூங்காமல் அழுதுருக்கீங்க. ஆனால் இனிமேல் அந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கான 7 கதவுகள் திறக்க போகுது. ஆமாங்க, நீங்கள் சரியாக தான் கேட்குறீங்க. அதுவும் 7 கதவுகள் இல்லைங்க. இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டத்துக்கு கடவுள் உங்களுக்கு நேரடியா கொடுக்க போற 7 வரம் அப்படின்னு சொல்லலாம். இனி வரக்கூடிய நாட்களில் இந்த 7 வரங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றி சந்தோஷத்தை அள்ளி கொடுக்க போகுது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்ல போகிறேங்க. இதை கொஞ்சம் கூட பாதியில் நிறுத்தாமல் கவனமாக முழுமையாக கேளுங்க. ஏன்னா இது உங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர போகிற பொன்னான நிமிஷங்கள். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தங்கமான மனசு உங்களுக்கு இருக்குதுங்க. உங்ககிட்ட காசு இருக்கோ இல்லையோ, யாராச்சும் கஷ்டம்னு நின்னா உங்களால முடிஞ்சதை யோசிக்காம செஞ்சு கொடுப்பீங்க. ஆனால் திருப்பி உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது நீங்கள் செஞ்ச உதவி யாருமே பக்கத்தில் நின்றுருக்க மாட்டாங்க. உங்களை கண்டுக்காமல் விட்டுட்டு போயிருப்பாங்க. அதை நினச்சி நீங்கள் நிறைய தடவை மனசளவில் உடஞ்சி போயிருப்பீங்க. யாருக்குமே இனி எந்த நல்லதுமே செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு கூட ஒரு சில நேரங்களில் நீங்கள் யோசிச்சிருப்பீங்க, முடிவெடுத்திருப்பீங்க. ஆனால் உங்கள் மனசு கேட்காதுங்க. உங்கள் மனசு போய் யாருக்காவது போய் ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்வீங்க, மறுபடியும் ஏமாறுவீங்க. இதுதாங்க உங்களினுடைய குணமே. இந்த மாதிரியான ஒரு உணர்வு தான் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்களினுடைய நல்ல குணத்துக்கு இந்த உலகத்தில் மரியாதையே இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்களினுடைய நிலைமை உங்களுக்கு முழு சாதகமாக மாறப்போகுது. குறிப்பாக கிரகங்களினுடைய பார்வை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்லதை கொடுக்க போகுதுங்க. இது வரைக்கும் நீங்கள் அடைஞ்ச கஷ்டங்கள் கதவுகள் எல்லாமே ஒன்றொன்னா திறக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் திறக்க போகிற அந்த முதல் கதவு என்ன அப்படின்னு தெரியுமா? அதுதாங்க உங்களினுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கான கதவு. நீங்கள் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. கையில் காசு இல்லாமல் இருக்கிறதுனால உங்களை தூக்கி எறிஞ்சவங்க, உங்களை அசிங்கப்படுத்தினவங்க நிறைய பேர்.
இவன் வந்து எல்லாம் இவன்லாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான்ப்பா அப்படின்னு உங்கள் காது படவே பேசினவங்க வந்து இருக்காங்க. வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு தெரியாமல் விடிய விடிய யோசித்து உங்கள் நிம்மதியை நீங்கள் தொலைச்சிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் பணவரவில் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத இடத்துலேருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். ரொம்ப நாளாக வராமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த பணம் கொடுத்த இடத்துல இருந்து திருப்பி வந்து இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு திடீர்னு உங்கள் கைக்கு வந்து சேருங்க. நீங்கள் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வியாபாரம் லாபம் பல மடங்கு பெருக போகுதுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களை பார்த்து ஏளனமாக சிரிச்சவங்க எல்லாமே வாயடைச்சு போய் ஆச்சரியப்பட்டு பார்க்குற அளவுக்கு உங்கள் கையிருப்பு குறைய போகுது. வறுமை அப்படிங்கிற இருட்டு விலகி லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீட்டுக்குள்ளே நுழைய போகுது. இது கடவுள் உங்களுக்கு கொடுக்குற முதல் வரம். அடுத்து திறக்க போகிற 2வது கதவு உங்களினுடைய நிம்மதிக்கான கதவுங்க. பணம் எவ்வளவு இருந்தாலுமே மனசில் நிம்மதி இல்லைன்னா அதில் எந்த ஒரு பிரயோஜனமே கிடையாது. கும்பராசிக்காரங்கானவங்களுக்கு சில காலமாகவே மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம், ஒரு குழப்பம் வந்து இருந்துட்டே இருந்திருக்கும். ஏன்னா குடும்பத்தில் காரணமே இல்லாமல் தேவையில்லாத சண்டைகள் வந்திருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன விஷயத்திற்கு கூட பெரிய வாக்குவாதங்கள் எல்லாமே நடந்திருக்கும். வீட்டில் கொஞ்ச நேரம் கூட நிம்மதியாகவே இருக்க முடியலையே அப்படின்னு நீங்கள் பல தடவை தனியாக உட்காந்து புலம்பியிருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் குடும்பத்தில் ஒரு ரொம்ப அமைதியான சந்தோஷமான சூழ்நிலை உருவாக போகுது. உங்கள் மேலே கோவப்பட்டு உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு பிரிஞ்சு போனவங்க எல்லாமே உங்களோட அருமையை திருப்பி உங்ககிட்ட வரப்போறாங்க. வீட்டில் எப்போவுமே கலகலப்பான மனநிலை வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் தானாக தேடி வரும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடியும். ரொம்ப நாளாக இருந்த குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு கோயிலாக ஏறி இறங்கி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த கும்பராசிக்கு இப்போ இனிமையான செய்தி காத்துக்கிட்டு இருக்குதுங்க. உங்கள் வீட்டில் தொட்டில் சத்தம் கேட்கறதுக்கான நேரம் இது. கடவுள் உங்களுக்கு கொடுக்குற 2வது வரம். 3வது கதவு உங்கள் தொழில் மற்றும் வேலைக்கான கதவுங்க. வேலை செய்கிற இடத்துல நீங்கள் எவ்வளவு உழைப்பு கொடுத்து உழைச்சாலும் உங்களுக்கான அங்கீகாரம் இது வரைக்கும் கிடச்சிருக்காது. உங்களை விட கம்மியாக வேலை செய்கிறவங்க எல்லாருமே பதவி உயர்வு வாங்கிட்டு மேலே போயிருப்பாங்க. நீங்கள் மட்டும் பல வருஷமாக ஒரே இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்திருப்பீங்க. உங்கள் திறமைக்கு மதிப்பில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க. நல்ல வேலை மாற்றத்திற்காக எத்தனையோ தேர்வுகளில் வந்து கலந்துருப்பீங்க. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கும். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு என்னதான் ராப்பகலாக புதுசாக யோசித்து செஞ்சாலும் லாபத்தை விட நஷ்டந்தாங்க அதிகமாக மிஞ்சிருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் இனிமேல் அந்த கவலை வந்து இல்லைங்க. உங்கள் தொழில் வாழ்க்கை மிகப்பெரிய திருப்பு முனையாக ஆக போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத அளவில் உங்களுக்கு சம்பள உயர்வோ அல்லது பெரிய பதவியோ கிடைக்க போகுது. மேலதிகாரிகள் உங்கள் பேச்சை கேட்டு நடப்பாங்க. புதுசாக வேலை தேடுறவங்களுக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது. தொழிலில் உங்களுக்கான லாபம் வந்து கிடைக்க போகுது. புதிய வழிகள் பிறக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் இனி கிடைக்க போகுதுங்க. கடவுள் கொடுக்குற 3வது வரம் இதுதான். இனிமே நீங்கள் தொட்டது எல்லாமே தொடங்க போகுதுங்க. அதே மாதிரி உங்களை கீழே தள்ளணும், அவங்கள கீழே தள்ளி அவங்க முன்னாடி நீங்கள் தலையை நிமிர்ந்து இருக்கத்தாங்க போகிறீங்க. கம்பீரமாக நடக்க போகிறீங்க. இது உங்களுடைய 4வது கதவு திறக்க போகுது. உங்கள் ஆரோக்கியத்திற்கான மிகப்பெரிய கதவுங்க இது. இத்தனை நாளாக ஏதோ உடம்புல மாத்திரை மருந்துன்னு பணத்தை கொட்டி அழுதுட்டு இருந்திருப்பீங்க. சின்ன தலைவலி வந்தால் கூட ஐயோ நமக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துருச்சேன்னு மனசுக்குள்ளே பயந்து செத்துருப்பீங்க. கும்பராசிக்காரங்களுக்கு இயல்பாகவே உடம்புல ஏதாவது ஒரு உபாதை வந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க. ராத்திரிக்கு படுத்தா நிம்மதியாக தூக்கம் வராது. சிந்தனை, குழப்பம், ஏமாற்றம், மன அழுத்தம் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. ஆஸ்பத்திரிக்கு போனால் கூட டாக்டர் ஒன்றுமே இல்லையேம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால்
உங்களுக்கு உடம்புல தெம்பே இருக்காது. எந்த வேலையும் முழுசாக ஈடுபாட்டோட செய்ய முடியாமல் ரொம்பவே சோர்வாக உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு நரக வேதனையிலிருந்து உங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் உடம்புல ஒரு புது தெம்பு, ஒரு சுறுசுறுப்பு உருவாகிறத நீங்களே பார்ப்பீங்க. ரொம்ப நாளாக படுக்கையில் இருந்தவங்க கூட எழுந்து நடமாட ஆரம்பிப்பாங்க. அவங்க குடும்பத்தில் அப்படின்னு ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப முன்னேற்றம் தெரியும். மருத்துவ செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். அந்த மருந்து வாசம் உங்கள் வீட்டை விட்டு நிரந்தரமாக வெளியே போக போகுது. ஒரு மனுஷனுக்கு நோயில்லாத வாழ்வு தான் குறையற்ற செல்வம்னு சொல்லுவாங்க. இந்த செல்வத்தை கடவுள் உங்களினுடைய 4வது வரமாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருங்க. உங்களை பார்க்குறவங்க என்ன இவ்வளவு பிரகாசமாக இருக்கீங்களே அப்படின்னு கேட்குற அளவுக்கு உங்கள் தோற்றத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரிய போகுது.